எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank my God Jesus and then director M.R. Bharati sir. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். சாரை மீட் பண்ண உடனே அது ஒரு சென்னையில் தான் ஷூட் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இதை வந்து ஊட்டியில் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஒரு பார்க்குக்கு போய் ஒயிட் ஷார்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் எடுத்துகிட்டு வா, ப்ளஸ் வந்து 2 பேர் நடக்கிற மாதிரி மட்டும் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் போய் ஷூட் பண்ணி ஃபோன்லேயே எடுத்து சார் கண்பறதுக்கு முன்னாடியே சார் சொன்னார், சொல்லாமல் நம்ம ஊட்டியில் தான் ஷூட் பண்ணுறோன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அங்கே போன நல்ல கிளைமேட்ஸ், கலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு சின்ன டீமாக போய் சூப்பராக பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. என் பேர் பிரபு சாஸ்தா. அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ட்ரீம் கேர்ள் படத்தில். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாரதி சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நர்வஸாக இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சாரோட மைண்டில் வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். சார் ரொம்ப அன்பானவர். அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார். அவர் படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ். அண்ட் சோலமன் சார் வந்து என்னென்ன படத்துக்கு வந்து அவர் தான் காஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில். அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்த் அண்ணா. அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார். அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்த் அண்ணா தான். அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது +2 எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன்ட்டு. அப்பா சொல்லுவார், சப்போஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் போல பையன் அப்படின்னுவார். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஆனால் 350 தான் வாங்கினா அதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஹரிஷா அண்ட் ஜீவா, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர். அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழேயும் எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா. அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவருக்கு நன்றி. கூட நடித்த த்ரூவுக்கு நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணோம் எங்கள் டீமு. ஸோ ரொம்ப நன்றி. அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாறன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணுன்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்குறக்கு ஆக்சுவலாக குழந்தை தான். இயல்பாகவே வந்து அவர் குழந்தை தான். அந்த செட்லேயே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு.
எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரும் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக. ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில் நாளிலேருந்து பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோடய அம்மா. அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட லைஃப்பில் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அளவுபடுத்திக்கிட்டோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா? ஆமாம். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், என்னோடய அக்கா. எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி என்னோட பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், இங்கே வந்த எல்லா பத்திரிகை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோடய கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம், இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, ஓகே, நல்லா வரும்னு நானும் என்னோட டீமும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும் போது. அண்ட்
ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.